MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga sidelayum, enga sidelayum. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். சின்னதாக ஒரு கல்லை எடுத்து ஒருத்தவங்க போட்டுட்டாங்கன்னா அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு பயப்பட்ட வாழ்க்கையினுடைய பாதி நாட்களில் சந்தேகம்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகத்தை பொறுத்தளவில் அந்த சந்திரன் அப்படின்னா மன வலிமை குறைவு, அன்புக்கு அடிமை அப்படின்னு சொல்றதுல இந்த கடகத்தை எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு யாராவது அன்பா பாசமா பழகிட்டாங்கன்னா இவங்களை வீழ்த்துவதற்கு வேற ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை, அன்புங்கிற ஒரு ஆயுதம் போதுமானது. அவங்க பார்க்கறதுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி தோணும், ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பிலேயே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனசு படபடப்பா பதட்டமா இருந்தாலும் அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்த மாட்டாங்க. படிப்புங்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி ஒரு IAS IPS அதிகாரத்துக்கு உண்டான ஒரு கல்விகளை படிக்கிறோன்னு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா படிப்பு பொறுத்தளவில் ஒரு லட்சியத்தோட படிப்பு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. உங்களுடைய தம்பியோ தங்கையோ அவங்க நாளைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா நீங்க ஏமாந்துடுவீங்க, தோத்து போயிடுவீங்க. அவங்கள்ட்ட எதிர்பார்த்து எதையுமே பண்ணாதீங்க. ஏன்னா எதிர்பார்க்கும் போது நீங்க ஏமாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு கையெழுத்து ஒப்பந்தங்கள் போடுறீங்களா, ரொம்ப கவனமா இருக்கணுங்க. கையெழுத்து ஒப்பந்தங்கள் உங்களுக்கு விரயத்தை தான் தரும், ஆதாயத்தை தராது. கடக ராசி, நிறைய பேர் ராசி பலன்கள் கேட்குறாங்க. அந்த ராசி பலன்னாவே எல்லாருக்குமே பிறப்பிலிருந்தே அது ஊறி போன ஒன்று இல்லையா? நம்ம என்னதான் அட்சய லக்னம்னு மாற்றி பலன் எடுத்தாலும் அந்த ராசிக்குன்னு உள்ள அந்த தன்மை, அதற்கான பலன்களை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட நிறையவே இருக்கு. அதற்காகவே இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம குடும்பமான வரையும் அட்சய ராசியாக எடுத்துக்கிறீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். அது உங்களுக்கு 100% நற்பலன்களை ஏற்படுத்தும். இந்த கடகத்தை பொறுத்தளவில் இந்த கடக ராசிக்காரங்க வாழ்க்கையினுடைய தன்மை எப்படி இருக்கும்? சந்திரன், அந்த சந்திரனுடைய நிலை தாங்க அவங்களுடைய நிலை. சந்திரன்னா என்ன சொல்லுவோம்னா தண்ணின்னு சொல்லுவோம். அந்த தண்ணி எப்படி இருக்கும்? ஒன்று பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கும், இன்னொன்று எப்போ பார்த்தாலும் சலசலப்பாகவே இருக்கும். ஒரு சலனம் ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸில் தண்ணியை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாருங்களேன், அந்த ஒரு சின்ன மெல்லிய காற்றை கூட அதால் பேலன்ஸ் பண்ண முடியாது, அப்படியே அலையும். அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கல்லை எடுத்து ஒருத்தவங்க போட்டுட்டாங்கன்னா அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு பயப்பட்ட வாழ்க்கையினுடைய பாதி நாட்களில் சந்தேகம்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகத்தை பொறுத்தளவில் அந்த சந்திரன் அப்படின்னா மன வலிமை குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே நீங்க வளர்பறையில பிறந்த நட்சத்திரம் சந்திரனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கொஞ்சம் மன வலிமை ஓகே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இயல்பிலேயே சந்திரனுடைய குணம் என்ன? ரொம்ப சாஃப்டானது, மென்மையானது, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அன்புக்கு அடிமை அப்படின்னு சொல்றதுல இந்த கடகத்தை எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு யாராவது அன்பா பாசமா பழகிட்டாங்கன்னா இவங்களை வீழ்த்துவதற்கு வேற ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை, அன்புங்கிற ஒரு ஆயுதம் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கடகம் வந்து அவ்வளோ சென்சிட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு தியாக மனப்பான்மை ரொம்ப அதிகம். அவங்க பார்க்கறதுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி தோணும், ஆனா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பிலேயே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மனசு படபடப்பா பதட்டமா இருந்தாலும் அதை வார்த்தைகள்ல வெளிப்படுத்த மாட்டாங்க. வார்த்தைகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். படிப்புங்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அந்த கடகராசி ஒரு IAS IPS அதிகாரத்துக்கு உண்டான ஒரு கல்விகளை படிக்கிறோன்னு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா படிப்பு பொறுத்தளவில் ஒரு லட்சியத்தோட படிப்பு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனால் இவங்க தேர்ந்தெடுக்கிற கல்வியை வச்சு தான் இவங்களுக்கு ஃபியூச்சர். அதை வந்து கொஞ்சம் கவனமாக இங்கே பார்த்துக்கணும். அடுத்தது இவங்களுடைய கம்யூனிகேஷன் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்ன, அலைச்சல் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இவங்க இருக்காங்கன்னா இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. அவ்வளோ வாக்கு நயம், அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி அதை அப்படியே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயம் தேவையில்லாத முயற்சி எடுக்கிறாங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சகோதர உறவு முறைக்குள்ள, அதாவது அவங்களுடைய இளைய சகோதரர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக ரொம்ப மெனக்கடவே கிடாதீங்க. இந்த கடகத்திற்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய தம்பியோ தங்கையோ அவங்க நாளைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா நீங்க ஏமாந்துடுவீங்க, தோத்து போயிடுவீங்க. அவங்களுக்கு பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருக்கா நீங்க பண்ணுங்க. அவங்கள்ட்ட எதிர்பார்த்து எதையுமே பண்ணாதீங்க. ஏன்னா எதிர்பார்க்கும் போது நீங்க ஏமாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு கையெழுத்து ஒப்பந்தங்கள் போடுறீங்களா, ரொம்ப கவனமா இருக்கணுங்க. கையெழுத்து ஒப்பந்தங்கள் உங்களுக்கு விரயத்தை தான் தரும், ஆதாயத்தை தராது.
ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஏதாவது பண்ணுறதுன்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏதாவது பணம் போட்டு வைக்கிறீங்கன்னா அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீடு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு அழகான ஒரு சின்னதா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா கட்டியிருக்காங்கப்பா அப்படின்னு அடுத்தவங்க மெச்சக்கூடிய அளவுல உங்களுடைய அந்த வீடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பூமியினால ஒரு லாபம் உண்டா, ஆதாயம் இருக்கா அப்படின்னா நல்லாவே இருக்குங்க. அது உங்களுக்கு பயன்படக்கூடியதாக, உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாகவே ஃபியூச்சர்ல மாறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு. குழந்தைகள் சம்பந்தமான நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அவங்களால கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்தாலும் எதிர்காலத்துல குழந்தைகள் நல்ல படிப்பு, நல்ல வேலைன்னு செட்டில் ஆயிடுவாங்க. நம்மளை கவனிக்க கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு பிஸி ஆயிடுவாங்க குழந்தைகள். ஆனா கொஞ்சம் ரவுடித்தனமா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நினைச்சதை சாதிச்சு ஆகணும். அதுக்கு கையில எந்த பொருள் கிடைக்குதோ தூக்கி போடக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த கடகலக்கணக்காரங்க குழந்தைகளுக்கு அதிகமா உண்டு. அவங்கள்ட்ட அதட்டி எல்லாம் காரியம் சாதிக்கவே முடியாது. நீங்க கடகலக்கணமா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாலிப வயசுல ஒரு குழந்தை இருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியுமா? ரொம்ப அன்பா சொல்லுங்க. ஒரு தடவை கேட்கலையா இன்னொரு தடவை சொல்லுங்க. அதட்டி சொன்னீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. டப்புன்னு தூக்கி எடுத்துட்டு நான் இப்படிதான் இருப்பேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால ரொம்ப அன்பா பயன்படுத்துங்க. குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அப்படி களிமண் மாதிரி உங்க கையில அப்படி அவ்வளோ பக்குவமா இருப்பாங்க. அதே சமயம் கடன் சார்ந்த நிகழ்வுகளால கஷ்டங்கள் இவங்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க. கௌரவத்திற்காக கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு? இந்த கடகத்துக்கு தான் அதிகமா உண்டு. ஐயோ வாக்கு தவறிடக்கூடாது, நம்ம வாக்கு நாணயத்தை காப்பாற்றணும், அதுக்காக அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியாவது அந்த நாணயத்தை காப்பாத்திடுவோம் அப்படின்னு நம்பி அதனால அவங்க கடன் வாங்கி கௌரவத்தை காப்பாத்துறதுலயே கௌரவத்தை தொலைத்தவர்கள் யாருன்னா அந்த கடகராசிக்காரங்க தான். அதனால அந்த கௌரவத்தெல்லாம் இழுத்து வச்சுக்காதீங்க. நீங்க முதல்ல விடக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னா அந்த கௌரவங்கிற வார்த்தையை முதல்ல விட்டாதான் நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. அதனால எதையுமே கௌரவத்திற்காகன்னு பார்க்காதீங்க. அடுத்து திருமண வாழ்க்கையில சோதனைகள் நிறைய இருக்கதாங்க செய்யும். ஏன்னா நீங்க அங்க ஸ்டெடியா இருக்க மாட்டீங்க. சதா வாழ்க்கை துணையை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் நமக்கு இந்நேரம் பேசியிருக்கணுமே, ஏன் பேசல, இவர் எங்க போயிருப்பாரு, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு கற்பனைக்குள்ளேயே இருக்காம ஒரு யதார்த்தம் நடப்புக்குவாங்க. இந்த கடகத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணையினாலதான் அதிகமா எனக்கு கஷ்டம்னாவே என்னுடைய வாழ்க்கை துணை தான் சொல்றவங்க அதிகமா இருப்பீங்க. அது அப்படி கிடையாது. நீங்களா அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க, உருவகப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 7வது வீடு சனியுடைய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த கடகராசி நொந்துக்கும். சனியை வந்து வாச்சிட்டியும் உசுறு எடுக்குது பாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணாதீங்க. அவங்க இயல்பிலேயே நல்லவர்கள். என்ன கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவ்வளவு சீக்கிரம் வந்துட மாட்டாங்க. ரொம்ப நிதானமா இருப்பாங்க. அதுவே இங்க உங்க பாஸ்ட்டுக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியாது. நீங்க பரபரன்னு நிற்பீங்க. ஆனா அவங்க ரொம்ப நிதானமா நிறுத்தி ஸ்லோவா இருப்பாங்க. அதுவே உங்களுக்குள்ள ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். ஆனா இதுதான் லைஃப், இப்படிதான் அமையும். அந்த கடவுள் படைக்கும் போதே வெவ்வேறையெல்லாம் படைக்க மாட்டார். ஒரு ஜாடினா அந்த ஜாடிக்கு ஏற்ற மூடியை தான் அங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பார். ஒரு பெரிய பானையாக இருந்தாலும் அது வாய்ப்பகுதி மூடிங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த மாதிரி சிலர் வாழ்க்கையில இருக்கும். இன்னொரு சிலர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாத்திரம் ரொம்ப கீழே குறுகலா மேலே அகலமா இருக்கும். அது மூடி பெருசா இருக்கணும். அப்படி வெவ்வேறு வகையான டிசைனிங் வந்து இங்க உண்டு. 12 ராசிகளுக்குமே அந்த டிசைனிங் உண்டு. அப்ப எனக்கு ஏத்த மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதுதான் நீங்க வாங்கி வந்த வரம். அப்படித்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. போன ஜென்மத்துல நாங்க விதைச்ச விதை அப்படிதான் இங்க வரும். நம்ம பூசணிக்காய் விதைய போட்டுட்டு நமக்கு பீர்க்கங்காய் வேணும்னு எதிர்பார்த்தோம்னா வராது. பீர்க்க விதையை போட்டு எனக்கு பூசணிக்காய் வேணும்னு கேட்டாலும் வராது. அப்ப நம்ம என்ன விதைச்சிட்டு வந்திருக்கோமோ அதை தான் இங்க அறுவடை பண்றோம் அப்படிங்கிறத நம்ம மனசுல கண்டிப்பா வச்சுக்கணும். அதனாலதான் நிறைய இடத்துல நாங்க என்ன சொல்லுவோம், இந்த ஜோதிடம் படிங்க, ஏஎல்பி ஜோதிடத்தை படிங்க அப்படின்னு நாங்க பதிவு பண்றதுக்கு காரணம் அதுதான். அடுத்து உங்களுடைய பாக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கு? ஒரு கோயில் குளங்களுக்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஒரு கடன் மனசுல வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகாதீங்க. அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த தெய்வ ஆன்மீகத்துக்குள்ள கூட உங்களை அதிகமா இன்வால்வ் பண்ண விடாம உங்க மனசை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைச்சு கொடுத்துரும். அதனால இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போறப்ப ரொம்ப ஆத்மார்த்தமா போங்க. அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க. எங்கேயுமே ஒரு வேண்டுதல் வைக்கும் போது அதை சரியான பதத்தோட வச்சோம்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நமக்கு நடக்கும். அதனால 1% கூட மைனஸ் இல்லாம அந்த கடவுள் நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போகணும். அது இவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் பண்ணும். இந்த நேரத்துல அவங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஒரு கோயிலுக்கு போறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கடகத்திற்கு மட்டும் கூடுதலா ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்றேன். ஏன்னா இந்த வருஷம் இந்த கடகத்தில் குரு உச்சமாக இருக்கக்கூடிய காலம், மீனத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலம். அப்ப இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது உண்டு. என்ன அப்படின்னா அந்த முன்னோர்களை வழிபடணும். முன்னோர்களை வழிபட்டால் இவங்களுக்கு ரொம்ப சக்சஸான ஒரு பலன்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னோர்களை நினைச்சு ஒரு மோட்ச தீபம் ஏத்துங்க. இது வந்து தீபாவளி நாட்கள்ல, ஒரு நல்ல நாட்கள்ல, விசேஷ நாட்கள்ல எல்லாமே முன்னோர்களை நினைச்சு நம்ம ஏத்தலாம்.
அதுல பிரத்யோகமா நாகப்பட்டினம் பக்கத்துல மேலவாஞ்சூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல பிரம்மா சரஸ்வதி தேவியோட அங்க இருக்கார். படைப்பு தொழிலை செய்யக்கூடிய நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய பிரம்மா அங்க தனியா தீர்த்த குளத்துக்கு நடுவுல, பிரம்ம தீர்த்த குளத்திற்கு நடுவுல ரொம்ப அழகா விட்டிருக்காரு. நீங்க அந்த தீர்த்த குளத்துல போய் ஒரு மோட்ச தீபம் உங்க முன்னோர்களை நினைச்சு விடுங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் மேலவாஞ்சூர், நாகூர் தர்காவை தாண்டணும்னா மேலவாஞ்சூர் செக் போஸ்ட், அந்த செக் போஸ்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும் காத்யாயினி அம்மன், பச்சைவாளி அம்மன் அருள் சக்தி பீடம். அங்க வந்து இந்த பிரம்மதீர்த்த குளத்துல இந்த மோட்ச தீபம் ஏத்துனீங்கன்னா, அதுவும் இந்த மார்கழி மாசம் அதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். இந்த மார்கழி மாசம் சொர்க்கவாசல் திறப்பு இல்லையா, அப்போ அது ஓப்பன் ஆயிடுக்கும். அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நற்பலன்களுக்கெல்லாம், நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கெல்லாம் அது ஓப்பன் பிளேஸ் இருக்கும். அப்போ அங்க வந்து இந்த மோட்ச தீபத்தை ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில அந்த முன்னோர்கள் செய்த என்ன தோஷ சாபங்கள் இருந்தாலும் சரி அது சரியாகும். ஏன்னா இந்த நேரத்துல கடகத்துக்கு தான் அந்த மனசு வந்து நமக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குமோன்னு கேட்கும். அதனாலதான் கடகத்துக்கு மட்டும் பிரத்யோகமா இதை சொல்றதுக்கு காரணம். அதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாடு தொடர்புடைய நிகழ்வுகள் கொஞ்சம் விரயத்தை தரும், அலைச்சலை தரும், சங்கடத்தை தரும். அதனால கொஞ்சம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.